வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மெய் தமிழில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தேன் பியூர் தேனை நம்ம லைவாக போய் பார்த்து வாங்குறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிள்ளைங்களுக்காக தேன் இனிமேல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அது எங்கன்னு பார்த்து சர்ச் பண்ணவும், நம்ம சேலத்துலேயே பார்த்தீங்கன்னா, நங்கவள்ளியில் ஒரு நண்பர் இயற்கையான முறையில் தேனீ வளர்த்து தேன் விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. நாங்கள் நேரில் போய் தேன் வாங்கியிருந்தோம். இவங்க தேன் பெட்டியிலேருந்து தேன் எந்தெந்த மாதத்தில் உற்பத்தி ஆகும் இப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் நங்கவள்ளியில் இருக்கேன். நான் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 4 வருஷமாக இந்த தேனீ வளர்ப்பு தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணம், இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 500 மேலே பாக்ஸஸ் இருக்குது. நம்மளுக்கு 1 டனுக்கு மேலே ஹனி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. தேனீ வளர்ப்பு எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன டவுட்ஸும் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். எப்படி வளர்த்தலாம், என்ன மாதிரி இடத்துல வளர்த்தலாம், எப்படியெல்லாம் யாரெல்லாம் வளர்த்தலாங்கிறது எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான நாலேஜ் உங்களுக்கு கெயின் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா படித்த யங்ஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு தொழிலாக இருக்குங்க. நீங்கள் ஓனாக ஃபார்ம் வச்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இது தேனீ வளர்ப்பும் அடிஷனலாக பண்ணும்போது உங்களுக்கு டபுள் இன்கமாக கிடைக்கும். காரணம், உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும். 40% ஈல்டிங் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது மூலிமா தேனும் கிடைக்கும். தேனீக்கள் மூலிமா உங்களுக்கு மகசூலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க. தொழில் மூலிமா நம்ம பார்த்தீங்கன்னா மாதம் 50,000 to 1 lakh வரைக்குமே நம்ம ஏர்ன் பண்ணலாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எத்தனை பாக்ஸ் வச்சிருக்கோமோ அதை பொறுத்து நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். கண்டிப்பா இது நீங்க ஃபுல் டைமாவும் பண்ணலாம், இல்ல அடிஷனலா பார்ட் டைமாவும். உங்களுக்கு முறையா நீங்க தேனீ வளர்ப்பு தொழில கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்க ஆஃப் டே நீங்க ஃப்ரீ ட்ரைனிங் இது அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம உங்களுடைய டிபெண்ட்ஸ் ஆன உங்களுடைய டேட் எப்படி அவைலபிளாக இருக்குது, எங்களோட டேட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபிக்கான டேட்லாம் அதில் கிடையாது. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருந்தாலுமே நம்மளுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் ஃப்ரீ ட்ரைனிங் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். அதில் நம்ம என்னென்னலாம் சொல்லி தருவோம்னா, பீ கீப்பிங் எப்படி பண்ணலாம், எந்த இடம் செட் ஆகும், அது எப்படிலாம் சேல்ஸ் பண்ணலாம், அதாவது ஹனி எடுத்து நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணலாம், இதுக்கான சுச்சுவேஷன் எப்படி எந்த எந்த இடத்துல அமையும், நீங்கள் அது இதுக்கு வரக்கூடிய ரிசீவ்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். அதை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பயிற்சி இல்லாமல் நீங்கள் பண்ணாதீங்க. பயிற்சி எல்லாமே பண்ணலாம். அதாவது 1-2 பாக்ஸ் நீங்கள் வச்சு, அதாவது கொஞ்சம் கூட ஜீரோ நாலேஜில் நீங்கள் இது பண்ணக்கூடாது. நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, எங்களால் ட்ரைனிங் எடுத்துக்க முடியல, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வேணால் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் வச்சு நீங்கள் உங்களுடைய ப்ராக்டிக்கல் நாலேஜை கெயின் பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் அதிக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தப்பு. நம்ம இந்தியாவில் 5 வகையான தேனீக்கள் இருக்குங்க. லிட்டில் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய கொம்பு தேன், மவுண்டன் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய மலைத்தேன், அதாவது இந்தியன் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய நாட்டு தேன், ஸ்ட்ரிங்லெஸ் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய கொசு தேன், அப்புறம் இட்டாலியன் வகை தேனீக்கள் இட்டாலியன் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 5 வகையான தேனீக்கள் தான் நம்ம இந்தியாவில் இருக்குது. இதில் 3 வகையான தேனீக்கள் நம்மளால் வளர்த்த முடியும். நாட்டு தேன், அப்புறம் கொசு தேன், இட்டாலி வகை தேன், இந்த 3 வகையான தேனீக்களும் நம்மளால வளர்த்தலாம். மவுண்டன் பீஸும் லிட்டில் பீஸும் நம்மளால வளர்த்த முடியாது. காரணம், அது எல்லாமே வெயிலில் வாழ்ற சுபாவம் கொண்டது. கொம்பு தேனும் மலை தேனும் பார்த்தீங்கன்னா ஒரு மலையிலையோ இல்லாட்டினா ஒரு மர கிளையிலையோ அந்த மாதிரி வெயிலில் தான் இருக்கும். இந்த வகையான தேனீக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுடைய இடுக்குலையோ மரத்துடைய பொந்துலையோ அந்த மாதிரியான இடத்துல தான் இந்த மாதிரி வகையான தேனீக்கள் இருக்கும். இந்த வாழை மரம் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொசு தேனீக்கள் அதிகமாக இருக்கும். அந்த வகையான தேனீக்கள் இருக்கும். இட்டாலியன் பீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுவும் இப்போ இட்டாலியில் இருக்கிறது தான் நம்ம இங்கே நம்மளுக்கு நோய் தாக்குதல் அதிகமாக வந்த பொழுது அதை இம்போர்ட் பண்ணி நம்ம இங்கே வளர்த்த ஆரம்பித்தாங்க அந்த பிரிட்டிஷ் டைம்லேயே. அதுக்கப்புறமேட்டு அது இங்கேயே செட் ஆகிடுச்சு. அதனால் இங்கே அதை ஸ்ப்ளிட் பண்ணி பாக்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அதுவும் ஒரு மெயின் சோர்ஸாக இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேரளா, நார்த் இந்தியாலாம் இட்டாலியன் பீஸ் தான் அதிகமாக பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு செட் ஆகக்கூடிய பீஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்தியன் பீஸ் தான் நம்மளுக்கு செட் ஆகும். தேனீ வளர்ப்பை பொறுத்த வரைக்குங்க நம்ம இந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல மட்டும் தான் பண்ணணுன்ட்டுலாம் கிடையாது. நீங்கள் வீட்டிலே தாராளமாக பண்ணலாம், ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாம். நம்ம எந்த விதமான நாலேஜுமே இல்லாதவங்க கூட நீங்கள் ப்ராக்டிஸ் மூலிமா இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக
வளர்த்து அதுலேருந்து நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அதிகமான பாக்ஸஸை நீங்கள் போடாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 2 அந்த மாதிரி இதில் போட்டுட்டு உங்களுக்கு அதை நாலேஜ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். 1 2 நீங்கள் பாக்ஸ் போடுறது என்ன பிரச்சனை வரும்னா, இன்கேஸ் அந்த பாக்ஸ் ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்பவே ஒரு ஃபெயிலியரான ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துரும். அதனால தான் நம்ம மெயினாக நம்ம ஒரு 2 3 பாக்ஸுக்கு மேலே போட சொல்கிறது. இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு நம்மக்கிட்ட அவ்வளோதான் பட்ஜெட் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள்னால வேணால் நீங்கள் 1 2 பாக்ஸை நீங்கள் போட்டு நாலேஜ் இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet இருந்தாலே போதுங்க. நம்மளுக்கு வந்து மெயினானது வந்து ஒரு மரத்து நிழல்ல இருக்கணும். நம்ம வெட்ட வெளியில வைக்காம ஒரு மொட்டை மாடியில் ஃபுல்லாக வெயில்லையே 4 சைடும் படாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. ஒரு நிழல்லையோ இல்லை மொட்டை மாடியில் டேங்க் வச்சுன்னா டேங்க் அடியிலையோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு இது பண்ணலாம். நம்மளே 2 அடிக்கான ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருவோம், இரும்பு ஸ்டாண்டு. அது மேலே நீங்கள் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வீட்டில் வளர்த்துறவங்களுக்கும் நிறைய கொஸ்டின் இதாகும். பெட்ஸ் எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம், நாய் பூனை எல்லாம் வச்சுருக்கோம், அதனால இதுக்கு பாதிப்பு வருமா அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம பெட்டியை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நம்மளுக்கு எதையுமே பண்ணாது. குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கூட தாராளமாக வளர்த்தலாம். பால்கனிலாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் வளர்த்துறாங்க. நம்ம போய் பெட்ஸாக போய் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் பீஸும் கொடுக்காது. மற்ற எந்த விதமான அதாவது நாய் பூனையாக போய் நம்மளுக்கு இந்த பெட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு பீஸால் நம்மளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க. காரணம் நம்மளுக்கு இது பார்த்து அது அமைதியாக வாழக்கூடிய சுபாவம் தான். நம்ம போய் அந்த பெட்டியை நம்ம போய் எப்போ டிஸ்டர்ப் பண்ணுறோமோ அதோடைய ஏதோ நம்ம அது கொல்ல வரோம்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம எதிர்த்தாக்குதலுக்காக நம்மளை கொட்டுது. நம்மளை கொட்டக்கூடிய தேனீக்கள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இறந்துடும். ஏன்னா அதோடைய கொடுக்கோட அதோடைய வயிற்று பகுதி குடலும் சேர்ந்து வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த தேனீக்களுமே 1 or 2 hours இறந்துரும். அந்த மாதிரியான ஒரு இதுலையுமே நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது. அந்த ஒரு பயத்தினால தான் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது. அதனால நீங்கள் பீ கீப்பிங் பண்ணுறீங்க, புதுசாக பண்ணுறீங்கன்னா பொறுமையாக எல்லாமே ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணும். மழை டைம்லேயோ இல்லை மேகமூட்டமாக இருக்கிற டைம்லேயும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணக்கூடாது. பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்க அதை நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டு போய் நீங்கள் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். அதே மாதிரி பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பீஸை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணும். அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்கள் பக்கமாக வரக்கூடாது. அந்த மாதிரியான சின்ன இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீ கீப்பராக இப்போ நம்ம தேனி பெட்டி பார்த்தீங்கன்னா 2300 கொடுத்துட்ருக்குங்க. அது என்னென்ன வரும்னா நம்ம உள்ளார பீஸு அதை வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் எல்லாமே சேர்த்து நம்ம 2300 கொடுக்குறோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சேம்பரில் கவர் இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு ஸ்டாண்ட் மேலே தான் அங்கே கண்டிப்பாக வைக்கணும். இப்போ நாங்கள் வச்சிருக்கிறது ஃபுல்லாகவே இப்போ நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுனால நாங்கள் ஒரு 2 பாக்ஸ் மட்டும் நாங்கள் கீழாக வச்சுருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டாண்டில் தான் இருக்கணும். இது கீழே இருக்கக்கூடிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரூட் சேம்பர், மேலே இருக்கிறது சூப்பர் சேம்பர். பாக்ஸ் எப்பயுமே கட்டின இதில் தான் இருக்கணும், கட்டின நிலையில் தான் இருக்கணும். காரணம் சப்போஸ் இன்கேஸ் ஏதாச்சும் கீழே விழுந்துட்டாலோ அடைகள் டேமேஜ் ஆகாமல் அடைகள் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பாக்ஸை எப்பயுமே கட்டி வச்சிடுறது. இது உள்ளார வந்து காமிங்க. இந்த போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் சேம்பர், கீழே இருக்கிறது ப்ரூடு. இதில் தான் இனப்பெருக்கத்துலேருந்து எல்லாமே பண்ணும். ராணி முட்டை வைக்கிறதுலேருந்து மகரந்தம் சேகரிக்கிறது, தேன் சேகரிக்கிறது எல்லாமே இதில் பண்ணும். இதுக்கு தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற தேன் தான் மேலே இருக்கிற சேம்பரில் இது பண்ணும். மேலே இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேன் மட்டும்தான் கலெக்ட் பண்ணுமே. நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் அந்த அடிப்பலகையை சுத்தம் பண்ணணும்னு நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். அது எப்படி பண்ணணும்னா நம்ம இந்த பாக்ஸ் அப்படியே மேலாக தூக்கி இந்த இதில் இருக்கிற டஸ்ட்டு நம்ம இது பண்ணலாம். அப்படி உங்களால் தூக்க முடியல, நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கிறீங்கன்னா இந்த பாக்ஸ் இப்படி பிடிச்சி ஒரு 1 inch இப்படி நவுத்தி விட்டிங்கன்னா இந்த கேப்பு இதில் நீங்கள் கையிலையோ இல்லை ப்ரஷ்லையோ இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வந்து வாரத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய டஸ்ட்டெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த வேக்ஸ் மாத்துங்கிற அந்த மெழுகுந்து பூச்சி உங்களுக்கு முட்டை வைக்காது. அந்த முட்டை வந்து புழுவாக மாதிரி நம்மளுக்கு அடையுமே எந்த விதமான டேமேஜும் பண்ணாது. இந்த ஒரு விதமான மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதுமானது. பார்த்தீங்கன்னா பீ கீப்பிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. எக்ஸ்ட்ராக்டர், ஸ்மோக்கர், பீ வேல் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம தேனும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேன் வந்து 1 kg 700 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1/2 kg 350 பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொரியர் சார்ஜ் 50 ரூபாய். நீங்கள் எப்போ நீங்கள் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு 2 daysலேயே உங்களுக்கு டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். அளவு இந்தியா ஃபுல்லாகவுமே நம்ம கொரியர் மூலிமா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் தேனி பெட்டிகள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் 5 பாக்ஸுக்கு மேலே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து ஹோம் டெலிவரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டேஷன்.
பேசுறேன். தேனி வளர்ப்புக்கு உண்டான சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பர் இருக்கு, அதை நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேனி வளர்ப்புக்கான ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவைலபிளான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாங்க. நம்ம ஃப்ரீ ட்ரைனிங் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஸ்பெசிஃபிக் டேட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்களும் அவைலபிள், நீங்களும் அவைலபிள்னா நம்ம எந்த விதமான டேட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. தேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். 50 ரூபாய் தான் சார்ஜஸ். 1 kg பார்த்தீங்கன்னா 700 கொடுத்துட்டு இருக்கோம். 1/2 kg 350 கொடுத்துட்டு இருக்கோம். தேனி பெட்டிகள் பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். 5 பெட்டிக்கு மேலே நம்ம வீட்டுக்கே வந்து ஹோம் டெலிவரியாக கொடுத்துட்டு இருக்கோங்க. இவ்வளோ நாள் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் நீங்கள் தைரியமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நீங்கள் அதுக்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை மூலியமாக கொடுத்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.